நாஞ்சில் சுவாய் 360. ஹாய் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எப்படி ஃபேமிலியோட ஒரு மூன் லைட் டின்னர் ஆர்கனைஸ் பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரேபியன் சிக்கன் மண்டி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மண்டி செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா மண்டி மசாலா. இந்த மண்டி மசாலா நான் வீட்டிலையே ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் நம்மளுடைய வீடியோவில் லேட்டராக மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 10 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால நான் 2 kg சிக்கனில் மஞ்சள் தூள், உப்பு, அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த மண்டி மசாலாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறமா 8லேருந்து 10 பச்சை மிளகா, 2 முழு லெமனோட ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு ஊற்றி நான் 8 hours இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் சிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் சிஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம லெமனுடைய தோலை இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம். ஸோ நிறைய லெமன் இதில் ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஆட் பண்ணோன்னா இது கசப்பாயிருங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு பிரியாணி அண்டாவை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த குக்கிங் ஆயிலும் இந்த பட்டரும் மெல்ட் ஆகி இது ரெடி ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். ஸோ சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வேணும்னு சொன்னால் ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பே லீஃப் ஆப்ஷனல் தான், அது உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு அதை சாட்டே பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக வதங்கின உடனே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 10 பேருக்கு குக் பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மண்டி மசாலா இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் இந்த வெங்காயத்தோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ அது எதுக்காகன்னு சொன்னால், அந்த மசாலா ரோஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ அதுவும் போட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனை இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி ஒரு 5 minutes நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆயில்லையே நம்ம அதை வேக விட போகிறோங்க. ஸோ இந்த வேக விடும்போது நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால், நம்ம ஒரு தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், இந்த சிக்கனோட சேர்த்து நம்ம வேக விடலாங்க. ஸோ தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் நீங்கள் தக்காளியை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் எதுக்காக தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ரைஸ் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால், நல்லா கிண்டி விட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 minutes இந்த சிக்கனை வேக விட்டுறணும். ஸோ அப்புறமா இன்றைக்கி நான் இந்த 10 பேருக்கு நான் மொத்தம் 7 கப் அரிசி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 7 கப் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து 3 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். ஸோ 7 கப் அரிசிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 14 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிக்கன் 5 minutes தண்ணி ஊற்றாமல் வெந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 14 கப்பு தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 14 கப் தண்ணியும் ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணி இந்த சிக்கனை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோங்க. ஸோ இதை கொதித்து இது குக் ஆற வரைக்கும் நம்ம ஒரு லிட்டு போட்டு நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால் மூடி விட்டுறணும். ஸோ இது கொதித்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக பட்டர், வத்தல் தூள், அப்புறமா நம்மளுடைய மண்டி மசாலா பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இப்படி ஒரு பேஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். அது எதுக்காகனா, நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லையா சிக்கன், இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்ட் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போது நம்மளுடைய சிக்கன் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், ஒன்றொன்னா எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த மண்டி மசாலா பவுடருக்கு என்னெல்லாம் பொருட்கள் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால், 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, அப்புறமா
2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு ட்ரை லெமன் நான் வந்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை லெமன் தாங்க இந்த ஸ்பைசஸோட கிங். ஸோ இந்த மண்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது என்னன்னு சொன்னால் வந்து ட்ரை லெமன். இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா ஒரு விரல் அளவு உள்ள பட்டை நான் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நான் பவுடராக்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் மண்டி மசாலா. ஸோ நம்மளுடைய ரைஸை அந்த தண்ணியில் ஆட் பண்ணி மூடி போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய சிக்கனை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டோட போட்டு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு வாய் விரிஞ்ச ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோங்க, டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஸோ எதுக்காக நம்ம வந்து இந்த சிக்கனை மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிக்கன் வந்து இதோட அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்கும் ப்ளஸ் அதோடைய வாசனை வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ஹான்ஸ் ஆகிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இந்த சிக்கனில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மூன்லைட் டின்னர் அப்படி ஃபேமிலியோட நம்ம டின்னர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது நிறைய டிஷ்ஷஸ் வைக்கக்கூடாதுங்க. ஸோ மெயினாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் வச்சு அப்புறமா ஒரு ஜூஸ் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ஜூஸ் சூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் லெமன் ஜூஸ் தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து நைட் இது பண்ணுறதுனால ஸோ லெமன் ஜூஸ் சாப்பிட்டா வந்து டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய ரைஸ் இப்போ தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 75% நம்மளுடைய ரைஸ் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா தம் போட்டுடலாம். ஸோ தம் போடுறதுக்கு லிட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கனத்த பாத்திரத்தை வச்சு நம்ம மூடி வச்சுட்டோன்னா போதும். ஸோ இப்போ நம்மளுடைய தம்மும் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுடைய சிக்கனும் அழகாக ஷாலோ ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மண்டிக்கு வந்து நம்ம ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், ஒரு பீஸ் சார்கோல், ஒரு பீஸ் கறி துண்டு நான் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த கறி துண்டை நான் என்ன பண்ணுறேன்னா அடுப்பில் வச்சு நல்லா கங்காக்குறேன். கங்கு இந்த சென்ஸ் அதை வந்து நல்லா ஒரு நெருப்பு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக மாற்றிட்டு ஒரு ஃபாயில் பேப்பரை கிண்ணி மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த கிண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபாயில் பேப்பரில் என்ன பண்ணணுன்னு சொன்னால், இந்த கறியை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் வந்து அந்த ஸ்மோக் வந்து ஃபுல்லாக நம்மளுடைய ரைஸில் இறங்கிரும். ஸோ இப்போ நம்மளுடைய மண்டி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் 1 by 1 நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோங்க. ஸோ 1 by 1 இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ½ ஆரஞ்சை வந்து ஜூஸ் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபாயில் பேப்பர் பவுல் இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு நம்ம நெருப்பு அந்த ஒரு சார்கோல் பீஸ் நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஃபாயில் பேப்பருக்குள்ளே வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து இந்த கறிக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நமக்கு வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நமக்கு டிஷ்ஷுக்கு கிடைக்கும். ஸோ அது ஸ்மோக் வந்த உடனே நம்ம லிட்டு போட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் நம்மளுடைய ரைஸை மூடி அதுக்கு மேலே வெயிட் போட்டு வச்சிடணுங்க. ஒரு 5 to 10 minutes நம்ம என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் இதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். ஸோ ஓப்பன் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கி நம்மளுடைய மண்டி வந்து சூப்பராக ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்லா இருக்குங்க. ஸோ இப்போது நம்மளுடைய மெயின் டிஷ் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலான்னா இனி நம்மளுடைய டின்னருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னால் எல்லோரும் வெளியே வந்து ஒரு கிரவுண்டில் வந்து உட்காந்துக்கிட்டோம். பாயெல்லாம் விரித்து எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து எங்களுடைய மண்டியை இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா லெமன் ஜூஸ். ஸோ இந்த லெமன் ஜூஸில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஜென்ரலாக லெமன் ஜூஸ் வந்து லெமன் அண்ட் சுகர் போட்டு லெமன் ஜூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நாங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் இதை போல் ஏலக்காய் ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய அண்ணி வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க.
ஸோ நாங்கள் எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து இந்த இதுக்கு நாங்கள் என்ன வச்சுருந்தோன்னா லெமன் ஜூஸும் அப்புறமா ரைத்தாவும் வச்சுக்கிட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸும் இந்த சிக்கன் பீசஸையும் வச்சு நாங்கள் எல்லோரும் உட்காந்து நல்லா சேட் பண்ணி நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக எங்களுடைய டின்னரை க்ளோஸ் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour நாங்கள் வந்து அந்த பிளேஸில் உட்காந்து நாங்கள் எல்லோரும் டுகெதராக நல்ல ஒரு ஃபன் மொமெண்ட்டாக நாங்கள் அதை என்ஜாய் பண்ணோம். எங்களுடைய பசங்களுக்கும் இது நிஜமாகவே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களும் இதை நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நம்ம வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா நம்மளுடைய பசங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு கல்ச்சராக இதாகும். ப்ளஸ் நமக்குள்ளேயும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எங்களுடைய மகன் குட்டி எங்களுக்கு கப்பு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தால் எதுக்காகனா எங்களுக்கு ஜூஸ் தர்றதுக்காக. ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரு 2 to 3 hours அதிலேயே உட்காந்து எங்களுடைய ஜெம்ஸ் குக்கி அப்புறமா எங்களுடைய லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி எங்களுடைய மண்டியை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி உட்காந்து ஃபன் பண்ணிருந்தோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ on another one video. Until then, it is bye from Satya Shankar. Thanks for watching. Bye bye.